21ஆம் தேதி மத்திய அரசுடைய அதிகாரிகள் எல்லாம் வந்த பிறகு முதலமைச்சர் அவர்கள் தூத்துக்குடிக்கு வர்றார். இதை விட மோசமான ஒரு ஆட்சியை இந்திய வரலாற்றில் நாம் பார்த்திருப்பதற்கு சாத்தியமில்லை. காரணம், திமுகவுடைய ஆட்சி என்பது தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், கொள்ளையடிக்க வேண்டும். கொள்ளையடித்த பணத்தை எப்படியெல்லாம் சம்பாதித்த பணத்தை ஒரு இடத்துல பதுக்கி வைப்பது என்பதை 5 வருடம் சிந்திப்பதற்கு மட்டுமே ஆட்சிக்கு வர்றாங்க. அதனால்தான் 35 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய திமுக மந்திரி சபையில 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க அண்ணாமலை சொன்னா, பிஜேபி சொன்னா, தயவு செஞ்சு பெரியவர்கள் தாய்மார்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு என்பது நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, சமீபத்தில் 2007 10 வரை அமைச்சராக இருந்த பொழுது சம்பாதித்த ஊழல் பணத்தை 67% தன்னுடைய வருமானம் என்ன காட்டியிருக்காரோ அதை விட அதிகமாக பணம் இருக்கிறது என்பதற்காக நீதிமன்றத்தில் 3 ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கிறது. புலால் சிறையில் ஒரு அமைச்சர், அடுத்த 3 அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அமைச்சர், மறுபடியும் பொன்முடி, தங்கம் தென்னரசு, எப்ப வேணாலும் இவர்களும் உள்ளே செல்வார்கள் என்கின்ற நிலைமை இன்னைக்கு இருக்கு. ஏன்னா அவர்களுடைய வழக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த வழக்கு மறுபடியும் உயர் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கு. அடுத்து எந்த நேரமும் தீர்ப்பு வரக்கூடிய வழக்காக இந்த 3 வழக்கும் இருக்கு. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல 11 அமைச்சர்கள் ஊழல் வழக்குல நீதிமன்றத்துல, ஏதோ ஒரு நீதிமன்றத்துல, உயர் நீதிமன்றத்துல, உச்ச நீதிமன்றத்துல நடப்பு இருக்கக்கூடிய நம்ம பார்க்கலாம். அதே போல இதற்கு முன்பு நிதியமைச்சர் PTR சொல்கின்றார், முதலமைச்சருடைய மகனும் மருமகனும் 2 பேர் மட்டுமே ஆட்சிக்கு வந்து முதல் 2 வருஷத்துல 30,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாங்க. 30,000 கோடி ரூபாய். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.